பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் அந்த கசப்பு சுவை ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன்ல. சூரிய வெளிச்சம் அவ்ளோ முக்கியங்க. விட்டமின் டி சிந்தசைஸ் ஆச்சு அப்படின்னா, பிளட் சுகர் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் ஆகும். ஆனா ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம இருக்கிறது டிராபிக்கல் கண்ட்ரி. அப்படி இருந்தும் நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாவே இருக்கு. நம்ம இந்த விட்டமின் டிக்கு ஒன்றும் தேவையில்ல. வெயில்ல ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நம்ம எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நல்ல விட்டமின் டிய நமக்கு நல்லா உள்ள சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கும். அது மூலயமா நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நிறைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்றோம், அதே நேரத்தில் நம்ம மெடிசனையும் எடுத்துக்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகாது அப்படின்றத ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு விட்டமின் டி சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கே வரும். அதனால காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வாக்கிங் போங்க, 8 வடிவத்தில் நடங்க, இல்லைன்னா அது கூழாங்கல்ல நடங்க. இது இன்னும் நமக்கு அந்த பாதங்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நமக்கு அந்த டயபெட்டிக் அல்சர்ஸ் எல்லாம் வராமல் நம்மளுடைய கால் விரல்கள்ல நல்ல சர்க்குலேஷனை சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி